Hi all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. இத செய்யிறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 4 கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே வதங்கின பிறகு நான் இங்கே 5 பச்சை மிளகாயை பாதியாக கீறி இதில் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சேர்த்த எல்லா பொருளும் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நான் இப்போ ஒவ்வொரு காய்கறிகளாக சேர்த்துக்கிறேன். நான் இங்கே காய்கறிகள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருந்த முட்டைகோஸை சேர்த்துக்கிறேன். கேரட்டும் பொடிசாக நறுக்கி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நான் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இங்கே 1 சொம்பு தண்ணியை சேர்த்து காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். மூடியை போட்டு மூடி காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு காய்கறி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 எலுமிச்சை பழத்தை புளிஞ்சி அந்த எலுமிச்சை சாறை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதை எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு நான் இங்கே அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அளவு அரிசி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் இங்கே 8 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த 8 கப்பு தண்ணியையும் சேர்த்து நான் மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ அரிசியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம் தம்முக்கு விடுறதுக்கு. ஸோ தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 6 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்த பிறகு தம்முக்கு போடுற துணி எடுத்து மேலே போட்டு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி கார்னர் எல்லாமே காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ண பிறகு மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். ஸோ நான் இங்கே 15 நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுடுறேன். பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வாங்க சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான வெஜிடபிள் பிரியாணி தயார். நான் லாஸ்ட்டாக ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது நட்ஸ் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.